நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடுவாரே, நன்றியின் பலியை செலுத்திடுவாரே. நன்மைகள் நாமே அனைவோம் வாரே, நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிவிரக்கமும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுவீர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர் நீர். அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 7. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன்.
என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதியருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே, என் கேடயம். நேரிய உள்ளத்தாரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் 40 தொடங்கி 53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார்? தாவீது மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லேகம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கல்வாரி நாயகன் இயேசுவிலும் வியாகுலத் தாயிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்தவராக அவர் சென்றார். அவருடைய பிள்ளைகளாகிய இருக்கக்கூடிய நாம், அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்ய
நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில், இணையதள உலகத்தில் நாம் எப்படி பிறருக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுகின்றார், ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற சிறிய நன்மைகள் உலகத்தை மாற்றும் என்று தெளிவாக கூறுகின்றார். எப்படி நம்மால் சிறிய சிறிய நன்மைகளை செய்ய முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மால் சிறிய சிறிய நன்மைகளை செய்ய முடியும். அன்பான ஆறுதலான வார்த்தைகள், ஒருவரை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய புன்னகை, இதுவும் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய உலகிலே பல நபர்கள் முகத்திலே சிரிப்பு என்பதை காண வெகு கஷ்டமாக இருக்கின்றது. பல நபர்கள் சிரிக்க அவர்களால் முடியவில்லை. அவர்களுடைய முகமானது மிகவும் கொடூரமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நன்மைகளை செய்தாரோ அதே போல நாமும் நன்மைகளை சிறிய சிறிய காரியங்களிலே செய்ய நாம் முயற்சி செய்வோம். திருப்பாடல் ஆசிரியர் 145வது அதிகாரத்தில் இறைவார்த்தை 9 தெளிவாக கூறுகின்றார், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவராக இருக்கின்றார். நாமும் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நமக்கு பல நபர்கள் தீங்கிழைத்திருக்கலாம், நம்முடைய பெயரை கெடுத்திருக்கலாம், நம்மை பற்றி இல்லாது பொல்லாது பேசியிருக்கலாம், நம்மை அவமானப்படுத்தியிருக்கலாம், நம்மை புரணி பேசியிருக்கலாம், நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம், நம்மை ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். இருந்த போதிலும் அவர்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை செய்ய நம்முடைய மனம் உறுதியாக இருக்கின்றதா? அதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய மடலிலே 6வது அதிகாரம் இறைவார்த்தை 9 தெளிவாக கூறுகின்றார், நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக என்று கூறுகின்றார். நாம் நன்மை செய்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அன்பிற்கினியவர்களே, நமக்கு எத்தனைதான் கஷ்டங்கள் வந்தாலும், நாம் எத்தனைதான் துன்பப்பட்டாலும், நாம் எவ்வளவு வாழ்விலே பல நிலைகளிலே நாம் இருந்தாலும், நாம் நன்மை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நன்மை செய்கின்ற அந்த நிலையிலே கடவுள் நம்மை நிறைவாக வளமாக ஆசீர்வதிப்பார். பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய மடலிலே 12வது அதிகாரம் இறைவார்த்தை 25 தெளிவாக கூறுகின்றார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று கூறுகின்றார். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்விலே தீமைக்கு நாம் இடம் தராது, நன்மையாலே நாம் தீமையை வெல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், அவருடைய வார்த்தைகளை தினமும் வாசிக்கின்றோம், திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம், அன்பிய கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகின்றோம், எல்லா ஆன்மீக காரியங்களையும் நாம் செய்கின்றோம். ஆனால் ஒருவர் துன்பத்திலே, ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது அவருக்கு தேடி சென்று நன்மை செய்யக்கூடிய அந்த மனம் ஏன் நம்மிடம் வர மறுக்கின்றது? ஏன் நம்முடைய மனமானது அந்த நிலையிலே சுருங்கி இருக்கின்றது என்பதை நாம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, புனித அகஸ்தீனார் தெளிவாக கூறுகின்றார், இறைவனை நேசிப்பவர் பிறருக்கு நன்மை செய்பவராக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். நான் உண்மையிலேயே கடவுளை முழுமையாக நேசிக்கின்றேன் என்று சொன்னால், நான் கடவுளுடைய வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து அதன்படி வாழ்கிறேன் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக பிறருக்கு நான் தேடி சென்று நான் நன்மை செய்வேன். அப்படி நான் என்னால் தேடி சென்று நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட, என்னுடைய ஆறுதலான வார்த்தைகளினாலும் என்னுடைய சிறிய புன்னகையினாலும் அவர்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை செய்வேன் என்ற ஒரு மன உறுதி, அந்த மன வலிமை, அந்த தைரியம்
நம்மிடம் இருக்கின்றதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புனித தாமஸ் அக்குவினாஸ் இவ்வாறாக கூறுகின்றார், நன்மைத்தனம் என்பது மனிதன் செய்ய வேண்டிய உயர்ந்த குணம் என்று கூறுகின்றார். இந்த நன்மைத்தனத்தை ஆங்கிலத்திலே குட்னஸ் என்று சொல்லுவார்கள். இது அனைவரிடமும் நிரம்பி இருக்கின்றது. கடவுள் இந்த உலகிலே படைத்த பொழுது, மனிதர்களை படைத்த பொழுது, அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம் அவரிடம் விளங்கிய அதே அந்த குட்னஸ், அதே அந்த நன்மைத்தனம் நம்மிடமும் இருக்கின்றது. அந்த நன்மைத்தனத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா, இல்லது தேங்கிய நீரோடை போல என்னுடைய வாழ்வு தேங்கி இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்முடைய நன்மைத்தனத்தை பார்த்து நம்மை நினைத்து அவர் மகிழ்வார். அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஓமை, நல்ல சமாரியன் ஓமை. ஒருவர் குத்துயிருமாக கொலையுயிருமாக இருக்கின்றார். அவரை பார்த்துவிட்டு 2 நபர்கள் கடந்து செல்கின்றார்கள். குருவும் லேவியரும் அவருக்கு நன்மை செய்ய அவரால் முடியவில்லை. ஆனால் சமாரியர் தேடி சென்று அவருக்கு நன்மை செய்கின்றார், அவருக்கு உதவி செய்கின்றார். அன்பிற்கினியவர்களே, நாமும் எப்பொழுதுமே நல்ல சமாரியர்களாக பிறருக்கு தேடி சென்று நன்மை செய்யக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம் அன்பிற்கினியவர்களே, நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இன்றைய உலகத்தில் நன்மை செய்வது குறைந்து வருகின்றது. ஏனென்றால் இந்த உலகம் போட்டி, பொறாமை, சுயநலம், புரணி பேசுதல், அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு அவரை தவறாக பேசுதல் என்று பல நிலைகளிலே இதெல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி பிறருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இதுவரை என்னால் நன்மை செய்யவில்லை, இன்னும் வருகின்ற நாட்களிலே நான் முழுமையாக பிறருக்கு நன்மை செய்வேன், நன்மை செய்வதிலே முழு மூச்சாக நான் ஈடுபடுவேன், என் குடும்பத்திலும் சமூகத்திலும் நான் பார்க்கின்ற, எனக்கு அறிந்த, எனக்கு தெரிந்த அத்துணை நபர்களுக்கும் என்னால் முடிந்த நன்மைகளை செய்வேன் என்று இந்த திருப்பலியில் நாம் இறைவனுடைய அருளை வேண்டுவோம். நன்மை செய்பவர்கள்தான் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். ஆம் அன்பிற்கினியவர்களே, நாமெல்லாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வாழ்வின்படி அவரை போல நாமும் நன்மை செய்து கொண்டே இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை வாழ தொடர்ந்து கடவுளுடைய அருளை இறைஞ்சுவோம். கடவுள்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நீங்கள் செய்கின்ற பணிகள், தொழில்கள், வியாபாரங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் அனைத்தையும் தன்னுடைய அருள் கரத்தால் தொட்டு நிறைவாக வளமாக ஆசீர்வதிப்பாராக. என்னையும் உன்னை போல உடைத்திட வருகின்றேன், என்னையும் உன்னை போல உடைத்திட வருகின்றேன். உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்தே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்பரிகளின் கரவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து இரு கரங்களை விரித்தவர்களாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை தந்த ஒப்பற்ற தெய்வம். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே சென்றவர். நாமும் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு அழகிய வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தந்த மாபெரும் தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை
நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்பவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம். அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலாம். வேதனையும் தனிமையுமே என்றும் தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய். துணையாய் நீ என்னுள் நுழைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழ்வேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். நிலையான புகழுக்குரிய தூயரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.